ஆண்டவர் வராம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ நான் நம்புறேன் அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீடர்கள் தாயாகிய மரியாள் எல்லாரும் அந்த வீட்டில் கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பொதுவாக அந்த யூதர்களுடைய கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா அந்த திராட்சரசம். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி, ஒவ்வொரு வம்சம், ஒவ்வொரு ஊர், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம். அவங்க நடத்துகிற திருமணத்தில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாணத்தில் மாலை போடுறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பாங்க, இன்னொரு கல்யாணத்தில் அது வேண்டான்னு நினச்சிக்குவாங்க. ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு வித்தியாசம். ஆனால் யூதர்களை பொறுத்த அளவில் அவங்க திருமணத்தில் இந்த திராட்சரசம் அப்படின்றது குவாலிட்டி, அது குவாலிட்டியாக கொடுத்து அதை ரொம்ப அழகாக அதை செய்வாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எது முக்கியமாக இருக்கணும்னு நினச்சாங்களோ அது காலியாகுது பாருங்க. திராட்சரசம் குறைபடுகிறது. எல்லாம் நம்ம கல்யாணத்தில் எல்லாம் சாப்பாடு ஏதாவது குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். சில திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இலையை போட சொல்லுவாங்க, போட்டுருங்க இலையை போட்டுருங்க அப்படின்னு. அது யாருக்குமே தெரியாது. இலையை போடும்போது ஒரு 2 மினிட்ஸ் அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே சாப்பாடை வடித்து இறக்கிடுவாங்க பாருங்கள். சாம்பாரில் தண்ணியை கொஞ்சம் அடித்து ஊற்றிடுவாங்க பாருங்கள். போங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் திராட்சரசத்தை பொறுத்த அளவில் அப்படி பண்ணவே முடியாது. அதுக்கு மாற்று வழி அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ராசஸ் பல மணி நேரங்கள், அந்த ப்ராசஸ் தாண்டி தான் அதை சரி பண்ண முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த திருமண வீட்டில் அழைக்கப்பட்டதுனால, ஆண்டவர் அந்த இடத்துல இருந்ததுனால திராட்சரசம் குறைவுபட்டது. யாருக்குமே தெரியாத அளவுக்கு முன்னாடி விட பின்னாடி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக கொடுத்தாரு. அப்போ நம்ம ஆண்டவர் இல்லாம நம்ம போற வாழ்க்கைக்கும் ஆண்டவரோட போகிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 21 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் உங்களுடைய ஆதாரமா எதா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் எங்கு போனாலும், நான் எதை ஆரம்பிச்சாலும் நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு முன்னாடி உங்களுடைய பலத்தினால நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், உடனே நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம அப்படிதான் நினைப்போம், யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம்னா உடனே ஆரம்பிச்சிடும், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேர் தங்களுடைய வேலையிலையும் தங்களுடைய பிஸ்னஸ்லையும் ரொம்ப கீழே விழுந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சு நிறைய பேர் விழுந்து போனாங்க. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட அப்படித்தான். உங்க வாழ்க்கையில நீங்களா ஆரம்பிச்ச, நீங்களாக தனியாக போன நிறைய காரியத்தில் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே இனி நான் இந்த காரியத்தை தனியாக நான் ஆரம்பிக்க மாட்டேன். பேதுரு எவ்வளோ பெரிய ஞானம். வேதம் சொல்லுது, அவன் கடல்லே இருக்கிறவன், அவன் மீன் பிடிக்கிற தொழில் தான் அவனுக்கு பிரதானமான தொழில். அவருக்கு நல்லா தெரியும், இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், கடல்ல ஆழத்துல இருக்கும், இந்த இடத்துல இவ்வளவு மீன் இருக்கும், இந்த வருஷத்துல இந்த மாதிரி மீன்கள், எல்லா நாலேஜும் மீன் பிடிக்கிறத குறிச்ச சகல நாலேஜுமே பேதுருவுக்கு இருக்கு. பேதுரு நாலேஜ் உள்ள ஆனா இயேசு இல்லாம போறாரு பாருங்களேன். ஐயரே முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நீங்க உங்களை செக் பண்ணணும். உங்க பிசினஸ்ல இயேசு இருக்காரா? உங்க குடும்பத்துல இயேசு இருக்காரா? உங்க படிப்புல இயேசு இருக்காரா? உங்க ஊழியத்துல இயேசு இருக்காரா? இயேசு இல்லாத ஊழியம் செய்ய முடியும், இயேசு இல்லாத பிசினஸ் பண்ண முடியும், இயேசு இல்லாம குடும்ப ஜெபம் நடத்த முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஆனா இங்க இயேசு இல்ல. தங்களுடைய பிரயாசத்தை முழுக்க பிரயாசத்தை பயன்படுத்தியும் மிச்சம் என்னன்னு கேட்டா வெறுமையான படகு, காலியான படகு. நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்படுறோம். காலியான படகு நம்ம படகு. ஸோ இயேசுவை நம்ம
ரொம்ப முக்கியத்துவம் வைக்கல. ஆண்டவரே, இந்த 21 நாட்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி மரணம் வரைக்கும் எங்க வாழ்க்கையில யார் தான் முக்கியம்னா உங்களை நான் முக்கியமான வைக்க போறேன். ஆமேன். இனி நீங்க இல்லாம நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொல்லலாமா? அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு 1000 படிப்பு இருக்கலாம், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கலாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு 10 பேர் என் கூட இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லை இல்லை இல்லை, எத்தனை பேர் இருந்தாலும் யாருடைய பிரசன்ஸ் அங்க வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரசன்ஸ் அங்க கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆமேன். சில நேரத்தில் வாலிபர்களை இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உற்சாகப்படுத்துவாங்க. செய் மாப்பிள்ள, செய், நீ முன்னாடி நின்று செய், ஒன்றும் வராது, நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு. நானும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி மனிதர்களுடைய உற்சாகத்தினால நீ செய் நாங்கள் கூட நிற்கிறோம்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்கவே இல்லை. அவங்க பாதி வெளியில் விட்டுட்டு தான் போனாங்க. எங்களால் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரையே நம்பி காலடி எடுத்து வச்சவங்களுக்கு கர்த்தர் கடைசி வரையிலும் அவங்கள இருந்து நடத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், நீங்க வரணும். இனி என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் யார் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜெபத்தை வச்சிருங்க. ஆண்டவரே, அப்படி நீங்க இல்லாம யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நான் போகணும்னு நினைச்சா கூட நீங்க உடனே தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவர் கூட வருகிறது சில நேரத்தில் ஆரம்பத்தில் நமக்கு நல்லா வெற்றியா தெரியாம இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கணும்னா சம்பூரணமா இருக்கும். உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்ம கூட வருகிறது சில நேரத்தில் ஆரம்பம் அமர்க்களமா இருக்கும், ஆரம்பம் பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படி அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். ஆனா முடிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது. என்ன கிராண்டான ஓப்பனிங், என்ன எத்தனை பேருக்கு பப்ளிசிட்டி. அதான் அந்த கடை டெடிகேட் பண்ணும்போது, அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா வருவப்பா, பயங்கரமா வரும், இப்பவே இப்படி பண்றீங்க அப்படி. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் தாண்டி அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தா கடன்ல சிக்கிட்டேன்னு. ஏன் அப்படின்னா மனிதர்களுடைய அந்த பிரசன்ஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நமக்கு தேவை, அவங்க இருக்கட்டும். ஆனா முக்கியம் யார் அப்படின்னு சொன்னா, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைய மேல உயர்த்தி நீங்க வராம சொல்லுங்க எல்லாரும் சத்தம், நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. முழு பலத்தோடு நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்கா